இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணையை மற்ற நாடுகளுக்கு விற்க முடியாது ஏன் என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்தியா பாகிஸ்தான் மீது 15 பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஏவியது. இது 11 பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை தாக்கி பரவலான அழிவை ஏற்படுத்தியது. 2022ஆம் ஆண்டில் பிரம்மோஸ் ஏர்ஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் 374 மில்லியன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்கிய முதல் நாடாக பிலிப்பைன்ஸ் ஆனது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 2வது தொகுதி பிரம்மோஸ் ஏவுகணைகள் பிலிப்பைன்ஸுக்கு வழங்கப்பட்டன. அதன் பிறகு வியட்நாம் தனது இராணுவம் மற்றும் கடற்படைக்கு கொரிய சூப்பர்சானிக் ஏவுகணைகள் வாங்க டெல்லியுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இருப்பினும் சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது பாகிஸ்தான் இராணுவ உள்கட்டமைப்பு கிட்டத்தட்ட முழுமையான அலட்சியத்துடன் பிரம்மோஸ் ஏவுகணைகள் அளித்திருந்தது. தாய்லாந்து, சிங்கப்பூர், புரூனே, பிரேசில், சிலி, அர்ஜென்டினா, வெனிசுலா உள்ளிட்ட பல நாடுகளும் எகிப்து, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் மற்றும் ஓமன் போன்ற முஸ்லிம் நாடுகளும் பிரம்மோஸ் ஏவுகணைகள் அமைப்பை இந்தியாவிடமிருந்து வாங்க ஆர்வத்தை வெளிப்படுத்தியதால் பிரம்மோஸ் ஏவுகணைகள் மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளது. இந்தோனேசியாவும் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை இந்தியாவுடன் இறுதி செய்யும் தருவாயில் உள்ளது. இருப்பினும் பிரம்மோஸ் ஏவுகணை மீதான ஆர்வம் அதிகரித்த போதிலும் இந்தியா இந்த மேம்பட்ட ஏவுகணையை தளத்தை தான் விரும்பும் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒருதலைபட்சமாக விற்க முடியாது. இதற்கு காரணம் பிரம்மோஸ் என்பது இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையான ஒரு கூட்டு முயற்சியாகும். இதன் கீழ் பிரம்மோஸ் ஏவுகணைகள் தயாரிக்கும் பிரம்மோஸ் ஏர்ஸ்பேஸ் பிப்ரவரி 1998இல் இந்தியாவில் நிறுவப்பட்டது. இது இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மற்றும் ரஷ்யாவின் இராணுவ தொழில் கூட்டமைப்பு ஆகியவற்றுடன் இடையேயான அரசாங்கங்களுக்கிடையேயான கூட்டு ஒப்பந்தத்தின் மூலம் ஒத்துழைப்பாகும் என்று அதிகாரப்பூர்வ பதிவுகள் தெரிவிக்கின்றன. இதனால் இந்தியாவும் ரஷ்யாவும் பிரம்மோஸ் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் சமமான 50% பங்குகளை கொண்டுள்ளன. அதாவது இந்தியா அதை விற்க விரும்பினால் ஏவுகணை தளத்தை 3வது நாட்டிற்கு விற்பனை செய்வதற்கு ரஷ்யா ஒப்புதல் அளிக்க வேண்டும். எனவே இந்தியா தன்னிச்சையாக மற்ற நாடுகளுக்கு பிரம்மோஸ் ஏவுகணையை விற்பனை செய்ய இயலாது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.